வணக்கம். திருப்பூர் மாவட்ட ஆட்டோ ஓட்டுநர் பொதுநலச் சங்கம் சார்பில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் இன்று புகார் மனு அளிக்கப்பட்டது. மனுவில் கூறியிருப்பதாவது: தற்பொழுது திருப்பூர் மாநகரில் 3000 பயணியர் ஆட்டோ இயங்கி வருகிறது. நாங்கள் அரசுக்கு செலுத்த வேண்டிய எஃப்சி, டேக்ஸ் ஆகியவற்றை முறையாக செலுத்தி வருகிறோம். தற்பொழுது திருப்பூர் மாநகரில் ரெட் டேக்சி, கால் டாக்ஸி, ரேபிடோ ஆகியவற்றால் ஆட்டோ தொழில் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், ரேபிடோ 2 சக்கர வாகனம் அரசாங்கம் அனுமதியில்லாமல் அதிக அளவில் இயங்கி வருகிறது. சம்பந்தப்பட்டவர்களை காவல்துறையிடம் பிடித்துக் கொடுத்தால் காவல்துறையினர் பிடித்துக் கொடுத்தவர் மீது நடவடிக்கை எடுக்கின்றார்கள் என தெரிவிக்கின்றனர். ஆகவே மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் அவர்களின் குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்து வாழ வழிவகை செய்து தருமாறு கேட்டுக் கொண்டனர். இது சம்பந்தமாக ஏற்கனவே மனு கொடுத்தும் எவ்வித நடவடிக்கையும் இல்லை எனவும் தெரிவிக்கின்றனர். திருப்பூரில் சாலை வசதி குறைவு, ஆனால் வாகனங்கள் அதிகமாக உள்ளதாகவும் திருப்பூரில் புதிய ஆட்டோ பர்மிட்டை நிறுத்தி வைக்குமாறும் கேட்டுக் கொண்டனர். அவங்களாம் வாடகை கார்பெட் கம்பெனி அவங்களாம் வாடகை ஃபிக்ஸட் பண்ணி ஓட்டிட்டு இருக்காங்க. அது ஒரு ரீசன் என்ன ரீசன் பரவட்டு கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கோம். 2000 இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு வாடகை நிர்ணயம் பண்ணல. எங்களுக்கு வாடகை நிர்ணயம் பண்ணி கொடுங்க, நாங்கள் மீட்டர் போட்டு ஓட்ட தயாராக இருக்கிறோம். 80 ரூபா மினிமம் 80 ரூபாய்க்கு கிலோமீட்டருக்கு 18 ரூபாய்க்கு நாங்கள் ஓட்ட தயார். ஏன் எங்களுக்கு அனுமதி தரமாட்டேன்றீங்க? நாங்களும் பல ட்ரிப்பு மனு கொடுத்துருக்குறோம். அந்த மனுக்கு இந்த வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. சென்னையில் போய் கமிஷனர் ஆஃபீஸில் கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். ஸ்டேட்லேயே ஆஃபீஸில் சென்னையிலேயே போய் கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் அவங்க கூப்பிட்டு எங்களுக்கு எதுவுமே விளக்கம் சொல்லலை. அதனால் எங்களுக்கு முன்னாடியே ஒரு தீர்வு கிடைக்கணும். இல்லையா நாங்கள் திருப்பூரில் இருக்க அனைத்து ஆட்டோவையும் கலெக்டர் ஆஃபீஸில் கொண்டு போயிடலாம். எங்களால் தொழில் செய்ய முடியல. வருஷமான எஃப்சி காட்டிக்கிறோம், இன்சூரன்ஸ் போடுறோம், டேக்ஸ் கொடுத்துட்றோம், அரசுக்கு செலுத்த வேண்டிய அனைத்து சலுகையும் நாங்கள் கொடுத்துட்றோம். ஆனால் எங்களுக்கு எந்தவித பெனிஃபிட்டுமே இல்லை. தொழில் ரொம்பவே நெசிங்கிருச்சு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு வாடகை 2 வாடகை எடுக்கிறதுக்கு எங்களால் முடியல. ஆனால் ரேபிடோ திருப்பூர் மேலே கிட்டத்தட்ட 2000 வண்டி ஓடிக்கிறோம். நாங்கள் பிடிச்சி கொடுக்குறோம். காவல்துறையும் நடவடிக்கை எடுக்கிறது, ஆர்டிஓவும் நடவடிக்கை எடுக்குது. அவங்களுடைய நடவடிக்கை எடுக்கணும். அவங்க ஓட்டுறதுனால உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? அவங்க ஓட்டுறதுனால உங்களுக்கு என்ன? 2 வீலருக்கு நீங்கள் எப்படி ஓன் போர்டு வண்டிகளுக்கு எப்படி நீங்கள் அனுமதி கொடுத்துருக்கிறீங்க? 2 வீலர் உங்கள் சொந்த யூஸ்க்காக வாங்குறோம். நம்ம அந்த வண்டி எப்படி வாடகை எடுக்க அனுமதி கொடுக்குறீங்க? எஃப்சி இல்லை, இன்சூரன்ஸ் இல்லை, ஒரு டேக்ஸ் இல்லை, ஒரு பர்மிட் இல்லை, எதுவுமே இல்லை. எப்படி அனுமதி கொடுக்குறீங்க? அவங்க எவ்வளோ எப்படி பண்ணுறாங்க? அவங்க நினைச்ச மாதிரி வாங்கிட்டு இருக்கிறாங்க. 12 ரூபா, 15 ரூபா, 20 ரூபா இப்படி ஓட்டிட்டு இருக்கிறாங்க. கேட்டால் மக்களுக்கு சௌகரியம் தானே செய்கிறாங்கன்றாங்க கவர்மெண்ட். எப்படி நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். ரேபிடோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கால் டாக்ஸி எடுத்துட்டீங்கன்னா டோட்டல் அவங்களே வாடகை ஃபிக்ஸப் பண்ணிடலாம். எந்த ரீசன் ஓட்டுறாங்கன்னு தெரிய மாட்டாங்க. வெளியூர் வண்டி பூரா திருப்பூருக்குள்ள ஓடிட்டு இருக்கு. திருப்பூர்ல ஆட்டோ நம்பி வாழ்றவனால வாழ முடியல. ஓகே, உங்க பேருங்க? என் பேர் முகமது யூனுஸ். திருப்பூர் மாவட்டத்தோடைய ஆட்டோ போக்குவரத்து செக்ரட்டரி.